இன்னைக்கு ஸ்பெஷல் வாவல் மீன் குழம்பு. நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒன்றரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், பூண்டு பல் 20லேருந்து 25 வரைக்கும், சின்ன வெங்காயம் 20, இல்லை பெரிய வெங்காயம் போடுறதுன்னா நீளமாக வெட்டினது அரை கப் அளவுக்கு, 5 இல்லை 6 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, தீயை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு வெட்டின தக்காளி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் தீ அதே அளவு வச்சுட்டு வதக்கிக்கணும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடிசாக வெட்டின மல்லி இலை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புளி தண்ணி 3 கப் அளவுக்கு, 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியிலேருந்து கரைச்சது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இன்னும் 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம்.
குழம்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்ல காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். வீட்டில் யாராவது மீன் சாப்பிடாதவங்க இருக்காங்கன்னா மீன் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாவல் மீன் 2 கிலோ. எல்லா மீன் துண்டும் குழம்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி கரண்டியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். மீன் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். என்னோட சமையல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.